நீ சாப்பிடு. அப்பாவோட தான் சாப்பிடுவேன். கடலுக்கு போனவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியலையே. அப்பா வரட்டும். சொல்லிடா, சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன வாங்கி சொல்றீங்க? உனக்கோட கண்ணா, உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. இங்க பாரு, நாளைக்கு பர்த்டேவுக்கு கேக்கு, ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? இதை இப்ப பிடிக்க கூடாது. நாளைக்கு உனக்கு பிறந்த நாளா, அதனால என்ன பண்ணணும், நாளைக்கு குளிச்சு முடிவிட்டு அதுக்கு மேல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டு பிடிக்கலாம். சரியா? இப்ப சாப்பிடலாமா? தாத்தா வந்துடட்டும். நீ எப்படி என்ன தேடுற சாப்பிட? அது மாதிரி எங்க அப்பாவை நான் தேட வேண்டாமா? தாராளமா நீனே வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லா வச்சுக்க, ஆனா காலைல பிடிக்கும். பிறந்த நாளையே நான் மறந்துட்டேன்டா. வயசான காலத்துல எல்லாமே மறந்து போயிடுதுடா. என் செல்லம், 100 வருஷம் நீ நல்லா வாழணும்டா. எல்லாம் சாப்பிட
இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. காப்பாற்ற வேண்டிய கடவுளாயே கண்ணிருக்கிற நேரத்துல நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன பாவம்? இந்த வயசான கடவுள் ஏன் உயிர் எடுத்திருக்க கூடாதா? ஏன் உயிர் எடுத்திருக்கலாமே? இந்த கட்ட காலம் சந்தானத்தை பறிச்சுட்டீங்க தாயே. என்னங்க? ஐயோ புறப்படுங்க. இந்த கடல் தாயா ஐயோ நம்ம குடும்பம் இப்படி ஆடிச்சு. நம்ம குடும்பம் மட்டுமில்லை, இவ்வளவோ குடும்பங்கள் இப்படி அழிச்சு போச்சு. இந்த கடல் தாயை தானா அன்றாட நாம நம்பி உழைப்பு நடத்திட்டு இருந்தோம். இப்ப நாம பெற்ற ஒரு புள்ள சுனாமிங்கிற அலை வந்து கொண்டுட்டு போயிடுச்சு. ஒரு அடியா கொண்டுட்டு போயிடுச்சு. ஒத்த பிள்ளைய பெற்று அதை நல்ல விதமா படிக்க வச்சு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள மனுஷனா கொண்டு வரணும் கனவு கண்டேனே. இதுக்கு மேல உயிரோட இருக்கணுமா? இதுக்கு மேல உயிரோட இருக்கணுமா? வாங்க போவோம். அந்த கடல்லையே நம்மள முழுகி சாவோம். வாங்க வாங்க. ஏங்க ஏங்க வீட்டுக்கு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இவதான உலகமா இருக்கும். வாங்க வாங்க போவோம். வாங்க. என்ன பண்றீங்க? உலகமா இருந்தா உலகமா இருக்கு. நம்மளே பண்ணுவா முடியாது. மசீதா கொஞ்சம் பொறுமையா இருந்தா கொஞ்சம் பொறுமையாரு. ஆகக்கூடாது ஆயிட்டு உலகத்துல இந்த முடிவெடுத்து வருமா? பாப்பாங்க ஐயோ ஐயோ யாருன்னு தெரியலையே. இது என்னடா கொடுமை? இது சுத்தி பார்க்க வந்த இடத்துல இப்படி மாண்டு போய் கிடக்குறாங்களே. கடவுளே பாவமே. ஐயோ பெருசு வந்த இடத்துல பாவம் பண்ணிய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரியே குழப்ப பாரு. இல்லைன்னா காலத்துல இந்த பாவம் பண்ண முடியாது. அது போச்சுப்போ. இந்த பாரு கடைசி வரைக்கும் இந்த கீந்த டவுசராவே எடு ஆயுதத்தை வழியா. ஐயோ என்ன என்னடா பண்ண சொல்றா செல்லாக்கது? மண்டே பிறந்து விடுவேன். பாத்துக்க ஒரு 8 ஐட்டம் இருக்கு. இந்த பாரு இன்னைக்குதான் இவன் செல்லா காசு, நாளைக்கு செல்வ சீமா. உனக்கு வேணா சீன் சிமெண்ட் வாங்கினாரேன், கண்ணு வேணா கண்ணாடி வாங்கினாரேன் போட்டுக்க. சரி சரி
படிப்புக்கு பூத்த மரம் காய்ச்ச மரம் வேரோட சாஞ்சு கிடக்குதே. ஐயோ எங்க விவசாயம் பாழா போச்சுதே. ஒரு நாள் அடிச்ச புயலில் ஊரே அழிஞ்சிடுச்சு. ஊர வீடு ஓட்டு வீடு குடும்பம் காத்த ஆடு மாடு எல்லாமும் அழிஞ்சு போச்சுதே. ஐயோ எங்க ஏழ வாழ்க்கை சோகமாச்சுதே. கஜா புயல் கோர தாண்டவம் குடிக்க நல்ல தண்ணி இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, அடுக்க ஒரு பாயும் இல்லை, பார்க்க ஒரு நாரி இல்லை, மின்சாரம் தொலைவேசி எதுவே இயங்கவில்லை, சம்சாரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை, கஞ்சிக்கே வழியும் இல்லை, கண் துடைப்பார் யாரும் இல்லை, கெஞ்சினாலும் அழுதார் கேட்க ஒரு நாதி இல்லை. கஜா புயல் கோர தாண்டவம் வேதாரண்யம் தீவு போல விடுபட்டு போச்சுதையோ. வேதனை சொல்லுகிற நெஞ்சு குழி அடைக்குதையா. நான் பிறந்த புஷ்பவனோ சின்னாவின்னவாச்சுதையா. பசுமையாயிருந்த ஊரு வெட்ட வெளியாச்சுதையா. உங்களை கைகூப்பி உதவி கேட்கின்றோம். ஏழைக்கு கை கொடுக்க இந்த பக்கம் வந்திடுங்க. ஏதேனும் செஞ்சிடுங்க. வீடு தோட்டம் தொடம் எல்லாம் ஒன்று தான் போச்சு. என்னோட கணவர்லாம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ 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 நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இரு 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 நீ சொல்றது மட்டுமா போயிருக்கு? உண்மைதானப்பா, எல்லாருக்கும் நாமப்பா போயிருக்கு. இயற்கையை நாம அழிக்கிறோம், இயற்கை நம்மளை அழிக்குப்பா. எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை நான் சொல்றேன் நான் இவ்வளவு கனவோட இருந்தேன். ஒன்று கல்யாணம், பிள்ளையோட படிப்பு, வயசான காலத்துல அப்பா அம்மா எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். எப்படி இருக்கு என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தெரியா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ வாழ்க்கை முடிஞ்சு
போச்சு வாத்தியாரியா. ஒன்றத்தை கேள்வியா நான் சொல்றது கேள்வியா மூணாவது சொல்றது கேள்வியா இதுதான் மழை மரமட்டையெல்லாம் நம்ம இழந்தோம் மரமட்டை இருந்தாலும் கண்ணனை கேட்கக்கூடாதுப்பா நம்ம இதில் சுருங்க வச்சு நம்ம கண்ணர்களுக்கு 4 மரத்தை வளர்த்து நம்ம கூட்டு போகணும்ப்பா இதுக்காக அழிச்சு போயிருந்தா வராமல் இருக்கா இன்னாடா மாற்றுவா நான் வரேன் அங்கே ஏழாயி இங்க வா ஏழாயி பாரு என்ன கொடுமை நீ இங்க பாரு சிறுகு சிறுகு சேர்த்த உப்பெல்லாம் மழையில போட்டு காரணம் என்ன ஊர்காட்டில் பார்த்தா மழையே இல்லை ஊர்காட்டில் பார்த்தா மழையே இல்லை இங்க பாரு உப்பளத்தில் மழை பெஞ்சு கொட்டோன்னு போயிடுச்சு சிறுக தண்ணியில போயிட்டு பாரு இனிமே என்ன பண்றது ஐயோ ஆமையா மழை கூட நம்மளை பார்த்து பாரபட்சம் பார்த்து இப்படி இந்த உப்பளத்தில் மழை பெஞ்சு நைட்டு பூரா மாறி வச்ச உப்பு பூரா வீணா போயிட்டது ஐயா. ஆனா என்னமோ சொல்லுவாங்கல்ல மாவு வைக்க போனா காத்தடிக்குது உப்பு வைக்க போனா மழை பெய்யுன்னு சொல்லுவாங்கல்ல எங்க வயிற்று அது மாதிரி அடிச்சு செய்ய ஆமையா ஒரு வயல்காட்டில் இந்த மழை பெய்ஞ்சிருக்க கூடாதா கடவுளே உழைப்பு பூரா அப்படி போயிடுச்சு. பெருசு பெருசு அப்பவே நான் சொன்னேன் என் போக்குக்கு வீடு நீ தான் சொன்ன என்னமோ உழைக்கணும் உழைச்சி தான் திங்கணும்னா புதுசாக ரூட்டை போட்டு எல்லாத்தையும் மாற்றினேன் பார்த்தியா சிந்திர வேலையெல்லாம் பிரயோஜனமே இல்லாமல் தண்ணியோட தண்ணியாக போச்சு ஆளை விடு சாமி நான் வரேன். டேய் டேய் செல்லாகாசி எங்கடா போற டேய் எங்கடா போற மழை என்ன மழை பெய்யுது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மழை பெய்ய போதுடா பாடா இந்த மிச்சம் கொஞ்சம் இருக்கிற உப்பு அள்ளி போட்டுட்டு போவோம் இந்த அண்ணப்பட எப்படி நாளைக்கு உனக்கு பாட்டி உனக்கு சொல்லி 1000 ரூபாய் வாங்கி தரேன் நெசமா வாங்கி தரியா? உனக்கு 1000 ரூபாய் வாங்கி தரேன்டா இந்த மிச்சம் மிச்சம் இருக்கிற உப்பு பூரா அள்ளி போட்டுட்டு வாடா போவோம் டேய் அல்லடா என்ன புரியுது இந்த பாரு உழைக்கணும்னு நினைச்சிட்டா எல்லோரும் உழைச்சி பாருங்க உண்மை வரும் சரிப்பா போவோம் போய் பாக்கி எல்லாத்தையும் அள்ளி போடுவோம்டா. அடுத்த வலிக்குதட தம்பி நான் உப்பு கூட சுமந்ததால தம்பி தம்பி கஞ்சி காய்ச்ச நேரம் இல்லை கலைக்கு குடிக்க தோணவில்லை கஞ்சி காய்ச்ச நேரம் இல்லை கலைக்கு குடிக்க தோணவில்லை சேத்துல கால வச்ச தம்பி சேத்துல கால வச்ச தம்பி எனக்கு செத்து போக வருதுதடா தம்பி தம்பி கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா தம்பி கழுத்த வலிக்குதடா தம்பி நான் உப்பு கூட சுமந்ததால தம்பி தம்பி மரமத்து வேலைகளை குடும்பத்தோட செஞ்சு வச்சேன் மரமத்து வேலைகளை குடும்பத்தோட செஞ்சு வச்சேன் மழை தண்ணி வெள்ளம் வந்து தப்பி மழை தண்ணி வெள்ளம் வந்து தப்பி நம்ம உப்பாலத்தை உடச்சிருச்சு தம்பி தம்பி உப்பு விளையாடட்டண்டா உப்பு விளையாடட்டண்டா உப்பு விளையாடட்டண்டா தம்பி உப்பு விளையாடட்டண்டா தம்பி உன்னை கலெக்டராக படிக்க வைப்பேன் தம்பி தம்பி கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா தம்பி கழுத்த வலிக்குதடா தம்பி நான் உப்பு கூட சுமந்ததால தம்பி தம்பி சுட்டரிக்கு வெயிலையும் சுட்டரிக்கு வெயிலையும் சுண்டு ரத்தம் போக நானும் தானே சுண்டு ரத்தம் போக தானே நானு தம்பி உப்பு மூட்டை வாரி வச்சேன் தம்பி தம்பி கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா கழுத்த வலிக்குதடா தம்பி அம்மாவுக்கு கழுத்த வலிக்குதடா தம்பி
மரம் வல்ல போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டுருக்கான். அதுல இருந்து மீண்டும் வந்து திரும்ப கொஞ்சம் நல்லா இருந்தோம். திரும்பவும் கஜா புயல் வந்துச்சு. கஜா புயல்ல எங்களோட குடிசை, வீடு, தோட்டம், துறவு எல்லாமே நாசமாக்கிட்டு போயிட்டுருக்கான். அதுவும் போனா போயிட்டு தோட்டம் நினச்சிட்டு உப்படத்துக்கு போனான். அங்க மழை மொத்தமா பெய்ச்சு உள்ள பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு உள்ள பொருளாதாரம் இப்ப எதுவுமே இல்லைக்கா. அதனாலதான் ஏதாவது இந்த மீனை வச்சுட்டு போய் 2-3 தோல் பொடிய பண்ணா மீன் தான் இருக்குது. அதை கொண்டு போனாமா மீன் வாங்கலையாம்மா மீன். அக்கா அண்ணா அண்ணா ஏதாச்சும் மீன் வாங்குங்கண்ணே. போன தடவை அம்பாலண்ணா கூட ஒரு 10 கிலோ மீன் வாங்கினேன். வருத்தப்படாத. இயற்கைய நாம மாத்திட்டோமா இல்ல இயற்கை நம்மள மாத்திருச்சான்னு தெரியலமா. ஆமா, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் இயற்கைக்கு அடங்கி வாழணும். பாரு, சுனாமின்னு ஒன்று வந்துச்சு. பொருளை மட்டுமா சுருட்டிட்டு போனுச்சு, உயிர்களையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிடுச்சு. உறவுகளை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், எல்லாத்தையுமே இழந்து இப்போ நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னையே எடுத்துட்டேன். மொத்த பிள்ளை போன பிற்பாடு உசுரோட கண்ட மாதிரி நின்றுட்டு இருக்கேன். வாழவும் முடியல, சாகவும் முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. தடையினமா நடந்துட்டு இருக்கேன். இப்போ காலம் அது எப்படி போகுதோ அதே மாதிரிதான் நாமளும் ஓடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நம்பிக்கை மட்டும் கைவிட்டாங்க. நம்பிக்கை உன் மனசுல பத்திரமா வச்சுக்கோ. எந்த காரியம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய். நடக்கிறது நல்ல விதமா நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா நாளைக்கு எப்படி நடக்குமோன்னு நினைக்கிறத விட அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இயற்கை என்ன பண்ணுமோன்னு நமக்கு தெரியாத இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எது வந்தாலும் நாம இந்த உலகத்துல எல்லாரும் கடந்துதான் போகணும். ஆமாக்கா, மனசு கனப்படுத்திக்கணும். அக்கா போய் குழப்ப பாரு. அக்கா அந்த கொஞ்சோண்டு மீன் இருக்கா, இந்த மீனை இந்த பக்கத்து தெருவில் அண்ணா அந்த தங்கச்சி அக்காட்டெல்லாம் கொடுத்தாதான் என் பிள்ளைங்களுக்கு பசியாத்தலக்கா. அப்படி நான் போய் இந்த மீனெல்லாம் அவங்கள்ட்ட வித்துட்டு வரலாம். ஏதோ என் பிள்ளைங்க பொழுதுக்காக செத்து வச்சுங்க. இந்த அரசாங்கமே பேரிடர் மீட்பு காலங்கள்ல பேரிடர் மீட்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு அதிகாரியே நம்பியிருக்காங்க. ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா. எங்க ஊர்ல இந்த பேரிடர்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை வாங்கியிருக்காங்க ஐயா. நீங்க எங்க ஊருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மா, இந்த பேரிடர் காலங்கள்ல இந்த தகவலை எங்களுக்கு சொல்றதுக்கு இந்த அரசாங்கம் இலவசமா 1077 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஐயா கொஞ்சம் அர்த்தமா நல்லா சொல்லுங்க ஐயா. என்னங்க அது? 1077 ஒரு இலவச அழைப்பு நம்பரை கொடுத்திருக்காங்க. சரிங்க ஐயா. அந்த நம்பருக்கு எங்களை அடிச்சீங்கன்னா எங்க மேல அதிகாரிங்க வந்து உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. ஏன்னா நான் ஒரு விவசாயிகளுக்கு மாவட்டமா உங்க பெரிய கஷ்டங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறவங்க தெரியும். எங்க பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு செய்வாங்க.
இருக்கேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இந்த பேரிட நேரத்துல நீங்க எல்லாத்தையும் எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தாம்மா வந்திருக்கேன். உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இழந்து போயிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. முக்கியமா சுத்தமா முழுசா வீடு சேதமடைஞ்சிருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மணி எழுதி கொடுங்கம்மா. எங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் செஞ்சு தரேம்மா. என் மகராசி, நீ நல்லா இருக்கணும் தாயி. எங்க ஊர்ல இயற்கை பேரிடர்ல வீடு, வாசல், தோட்டம், துறவு, உப்பளம், மீன்பிடி அப்படி நீ எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு நாங்க எப்படி எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க போறோம், மீண்டும் எப்படி வாழ போறோம்னு கஷ்டப்பட்டுட்டு நாங்க இருந்தோம். எங்களுக்கு நீங்க தெய்வம் மாதிரி வந்து அம்மா எங்க குறைகளை கேட்டு மனு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. இந்த அரசாங்கத்துக்கு நன்றிம்மா. இந்தாங்கம்மா, அந்த மனு வாங்கிக்கணும்மா. சீக்கிரமா தாயி, சீக்கிரமா பார்த்து எங்க ஊருக்கு எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க தாயி. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு செஞ்சு தருவோம். அம்மா அம்மா, நான் கேட்குற உதவியை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். செஞ்சு தரப்பா. அதான் இந்த வேதாளம் பகுதியில் உப்பு அடிக்கடி மழை பெஞ்சு வீணாக போயிட்டு இருக்கு. ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? கண்டிப்பா செஞ்சு தரேன்ப்பா. கவலைப்படாதீங்க. சரி சரி.